Hello friends, பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம குற்றாலம் vlog 3 பார்க்க போகிறோம். குற்றாலம் vlog 1 and 2 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 3ல் வந்து நாங்கள் குற்றாலமில் என்ன ஷாப்பிங் பண்ணோம், ப்ளஸ் இந்த ஓவரால் ட்ரிப்போட ஃபுல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் பழைய குற்றாலமில் குளிச்சுட்டு அங்கே வந்து மார்னிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். தூரமாக தெரிகிற இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் கேமராவில் சரியாக கேப்சர் ஆகலை. செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் பழைய குற்றாலமில் குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே அந்த பஜ்ஜி வடை அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுதான் நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டது. ஒரு 4 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த மார்க்கெட் வந்துருச்சு. இது வந்து கோயில் போகிற வழின்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல, அந்த போர்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதுதான் வந்து இந்த மார்க்கெட் ஏரியா. இங்கே தான் வந்து இப்போ நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே சிப்ஸ் கடை அப்புறம் ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு. அவகோடோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அவகோடோ ரொம்ப பிடிக்கும். அவகோடாவை பட்டர் ஃப்ரூட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கடையில் ரம்டான், மங்குஸ்தான் அப்புறம் சீத்தாப்பழம் எல்லாமே இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்க எல்லாரும் டாய் ஷாப் பார்த்தோன்னே நின்றுட்டாங்க. பள்ளி ஒளிப்பான் கடையை பார்த்துட்டு நாங்கள் நின்று கேட்டுட்டு இருந்தோம் எப்படி வந்து அது வேலை செய்யும் அப்படின்னு. கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு பழம் வந்து குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கடை ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து துளசி ஆயில், நீலகிரி தைலம் அப்புறம் மூட்டு வலி ஆயில் இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க போர்டில். அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹல்வா கடையில் வந்து நின்றுட்டோம். திருநெல்வேலி ஹல்வா அப்புறம் வந்து பாதாம் ஹல்வா, இந்த பால் ஹல்வா இது எல்லாமே வந்து டேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. பால் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருநெல்வேலி ஹல்வாலேயே வந்து 2 இருந்துச்சு. ஒன்று வந்து பியோர் கீயில் பண்ணது, இன்னொன்று வந்து நார்மலாக எண்ணெயில் பண்ணது. சாப்பிட்றதுக்கு கொடுத்தது வந்து நார்மல் எண்ணெயில் செஞ்சது கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ₹10, ₹20 சாப்பிட்றது கூட தனியாக கூட கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சம்பா கோதுமையில் 2 டைப் ஆஃப் ஹல்வா வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் ப்ரிப்பேர் பண்ணது, இன்னொன்று கீ அண்ட் ஆயில் கலந்து ப்ரிப்பேர் பண்ணது. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் ப்ரிப்பேர் பண்ணதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து 2 1/4 கிலோ வாங்கிட்டோம். பால் ஹல்வா டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். இந்த மாதிரி ₹20 தனியாகவும் நம்மளுக்கு வேணும்னா எந்த ஹல்வா வேணுமோ அந்த ஹல்வா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பால் ஹல்வா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பால் ஹல்வா, திருநெல்வேலி பியோர் கீ ஹல்வா அப்புறம் திருநெல்வேலி நார்மல் ஹல்வாவும் வாங்கிட்டோம். திருநெல்வேலி ஹல்வா வந்து 1 month ஆனாலும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 1 monthக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பால் ஹல்வா அண்ட் பால் ப்ராடக்ட்ஸில் செஞ்ச ஹல்வா வந்து 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் அது வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஹல்வா கடைக்கு எய்த்தாப்பில் ஒரு ஸ்பைசஸ் கடை இருந்துச்சு. இங்கே வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு மூலிகையெல்லாம் போட்டு ஒரு பாட்டிலில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பைசஸ் கடையில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட மேலே பாருங்கள், தேனில் போட்ட நெல்லிக்காய் பேக்கெட்டில் ஒரு பெரிய தேனி ஒன்று உட்காந்து அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது தேனியா இல்லை வந்து அது ஏதோ பூச்சியா அப்படின்றது தெரியல. ஆனால் தேனின்னு தான் சொன்னார் அவர். துரத்தி விட்டாலும் அது மறுபடியும் வந்து சாப்பிடும் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸ் இந்த கடையில் நாங்கள் பார்த்தோம். பச்சை ஜாதிக்காய், அப்புறம் குறிஞ்சிக்காய் எல்லாமே இதில் இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு கடை பார்த்தோம் இல்லையா, ஃப்ரூட்ஸ் கடை, அந்த கடைக்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை வாங்கிட்டு இருந்தோம். பட்டர் ஃப்ரூட் 2 கிலோ வாங்கினோம். ரம்டானில் 2 வெரைட்டி காமிச்சாங்க. 180 ருபீஸ்க்கு ஒன்று, 200 ருபீஸ்க்கு ஒன்று. 200 ருபீஸ்க்கு காமிச்ச அந்த ரம்டான் வெரைட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு 1/2 கிலோ வந்து 3 பேக்கெட்டில் இந்த ரம்டானை வாங்கிக்கிட்டோம். குற்றாலம் vlog 1ல் வந்து நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சிப்ஸ் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எந்த கடை அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னது இந்த கடை தானே அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கடையில் வாங்கின சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். எவ்வளோ அழகாக அந்த சிப்ஸ் வந்து அவங்க செய்கிறாங்க பாருங்கள். 2 டைப் ஆஃப் சிப்ஸ் வந்து இங்கே டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. ஒன்று தேங்காய் எண்ணெயில் செஞ்சது, இன்னொன்று நார்மல் எண்ணெயில் செஞ்சது. தேங்காய் எண்ணெயில் செஞ்ச நேந்திரம் பழ சிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அதுதான் வாங்கினோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரூம் போயிட்டோம். ரூமில் இருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கே 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பார்டர் கடையில் வந்து அருண் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் அங்கே தான் பண்ணோம். ஆனால் அங்கே வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அஃபோர்டபுளாக அங்கே இருந்துச்சு. 580 ருபீஸ் தான் ஆச்சு 6 பேர் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் குற்றாலத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஓவரால் டூரோட பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பினோம். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பும் போதே டீசல் ஃபில் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். நடுவில் 2 தடவை டீசல் ஃபில் பண்ணோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 தடவை டீசல் ஃபில் பண்ணோம் 12,000 ருபீஸ்க்கு. டோல்கேட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு. டிரைவர் பேட்டா பார்த்தோன்னா 9,500 கொடுத்தோம். ஸோ ஃபுல் ட்ராவலே பார்த்தோம், தட் இஸ் அப் அண்ட் டவுன் குற்றாலம் டு திருவண்ணாமலை அண்ட் திருவண்ணாமலை டு குற்றாலம் போகிறதுக்கு 22,500 ருபீஸ் எங்களுக்கு ஆச்சு. ரூம் ரெண்ட், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் மிஸ்லினியஸ், ஷாப்பிங் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா 7,300 ருபீஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக இந்த பட்ஜெட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா 30,000 கிட்ட எங்களுக்கு இந்த டூர் வந்து ஆச்சு. 7 பெரியவங்க 3 பசங்க இந்த ட்ரிப்பில் வந்து வந்திருந்தோம். ஸோ 10 பேருக்கு இந்த ட்ரிப் வந்து இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இதே நீங்கள் பஸ்ஸில் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 40,000 ருபீஸ் கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா பஸ்ஸில் ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்போ ட்ராவலர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸ்லீப்பர் பஸ் சென்னை டு குற்றாலம் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் 2,000 ருபீஸ் ஆச்சு. ஸோ போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 40,000 ருபீஸ் ஆயிருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டெம்போ ட்ராவலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த ட்ரிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அப்படி சொல்லிடு. இங்க பாரு, பேச்சு எப்பயுமே பேச்சோட இருந்துடணும், கை நீட்ட கூடாது. ஆமா, ஏதாவது ஒரு பாலிசி போட்டு